சாதனை பெண்மணி மேரி கியூரி. இவரை பற்றி அறியாதவர் பெண்மணிகளே கிடையாது. இவர் சாதனை பெண்மணி மட்டுமல்லது, இவரது குடும்பமே ஒரு சாதனை குடும்பமாகும். கியூரி அம்மையார் போலந்து நாட்டில் 1867 பிறந்தார். இவருடைய பெற்றோருக்கு 5 குழந்தைகள். இவரே அவர்களுள் இளையவர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பவர்தான் கியூரி அம்மையார். இவரது சாதனைகள் கேட்க கேட்க ஆச்சரியமூட்டும். இவர் தம் தந்தை ஓர் அறிவியல் ஆசிரியர். ஆனாலும் குடும்பத்தில் வறுமை. தமக்கைக்கு மருத்துவ கல்வி பயில வேண்டும் ஆசை இருந்தது. ஆனால் போதிய வசதி இல்லை. இளையவள் மேரி குழந்தைகளுக்கு சிறப்பு பாடம் சொல்லிக் கொடுத்தார். செவிலி போல் பணிவிடைகள் செய்தார். அதன் மூலம் பொருளீட்டி தம் தமக்கை கல்வி பயில உதவினார். மேரி அம்மையார் அறிவியல் கல்வி கற்க விரும்பினார். ஆனால் பெண்ணுக்கு அறிவியல் கல்வி தேவையில்லை, சமையல் கலையே போதும் என கல்லூரி நிர்வாகம் கூறியது. அதனை ஏற்க மேரி மறுத்தார். வரலாற்று சாதனை புரிந்தார். மேரி பிரான்ஸ் நாடு சென்று கல்லூரியில் சேர்ந்தார். தம் வாழ்வின் இலக்கான அறிவியல் கல்வியை பயின்றார். தம்முடைய வறுமையை யாரும் அறியாத வண்ணம் கல்லூரி நாட்களை கழித்தார். ஒரு முறை 3 நாள் உணவு உட்கொள்ளாமலே தானால் மயக்கம் அடைந்து கீழே விழுந்தார். அவரை ஆய்வு செய்த மருத்துவர்கள் நல்ல உணவும் ஓய்வும் தர வேண்டும் என கூறியபோது உடன் பயின்ற மாணவர்கள் அதிர்ச்சியடைந்து பல வகையிலும் உதவினர். அறிவியல் மேதை மேரி கியூரியை மேரி திருமணம் செய்து கொண்டார். அவருடன் சேர்ந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். மன வாழ்க்கையில் மனநிறைவுடன் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். ஆனால் 1 வாரம் மட்டுமே ஓய்வெடுத்து கொண்டு தம்முடைய அறிவியல் ஆராய்ச்சி பணிக்கு திரும்பினார் அம்மையார் மேரி கியூரி தம்முடைய வருவாயில் பெரும் பகுதியை ஆராய்ச்சிக்கு செலவிட்டதனால் வீட்டு வேலைகள் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து செய்தனர். எளிமையாகவே வாழ்ந்தனர். அறிவியல் மேதை பெக்காரல் என்பவருடன் மேரி கியூரியும் இயற்பியலின் ஆராய்ச்சியை மேற்கொண்டனர். இடைவிடாது செய்த ஆராய்ச்சியின் பயனாக கணவன் மனைவி இருவரும் முதலில் பொலேனியம் என்னும் தனிமப் பொருளை கண்டுபிடித்தனர். அதன் பிறகு 2 ஆண்டுகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து ரேடியம் என்னும் தனிமப் பொருளை கண்டுபிடித்தனர். இந்த 2 அரிய கண்டுபிடிப்புகளுக்காக பெக்காரலுக்கு மேரி கியூரி இணையருக்கும் 1903 இயற்பியலுக்கான நோபல் பரிசு பிரித்து வழங்கப்பட்டது. நோபல் பரிசு வரலாற்றில் பரிசு பெற்ற முதல் பெண்மணி மேரி கியூரி மட்டுமே ஆகும். நோபல் பரிசு பெறுவதற்கு ஒரு அரிய பரிசாகும். இதனை பெற்ற முதல் பெண்மணி மேரி கியூரி ஆவார். ரேடியத்தின் உதவியால் மனித குலத்துக்கு கேடு விளைவிக்கும் புற்றுநோய் மற்றும் பல வகை தோல் நோய்களை குணமாக்கலாம் என கண்டறிந்தார் அம்மையார் மேரி கியூரி. தம்முடைய உடல்நலத்தை பணயம் வைத்து கண்டுபிடித்த ரேடியத்தை தனியார் நிறுவனம் ஒன்று $50 லட்சம் விலைக்கு வாங்க முன்வந்தது. அனைவரும் பணம் என்றால் வாயை திறந்து ஓடியிருப்பார்கள். ஆனால் தம்முடைய கண்டுபிடிப்பை அறிவியல் உலகத்துக்கு கொடையாக வழங்கியவர் கியூரி அம்மையார். இந்த மனம் யாருக்கு வரும்? விபத்தில் இறந்த பிறகு பிரெஞ்சு அரசு அவருடைய கணவரான எதிர்பார்விதமாக விபத்தில் இறந்தார். அதன் பிறகு பிரெஞ்சு அரசு அம்மையாருக்கு அவருடைய பெண் குழந்தைகள் இருவருக்கும் பொருளுதவி அளிக்க முன்வந்தது. ஆனாலும் மேரி அதனை ஏற்க மறுத்தார். அதன் பிறகு அவருடைய கணவர் ஆற்றிய பேராசிரியர் பணி மேரி கியூரிக்கு அளிக்கப்பட்டது. அப்பணியை அவர் சிறப்பாக செய்தார். மேலும் அவர் மென்மேலும் வேதியியலின் ஆராய்ச்சிகள் பல செய்து ரேடியத்தின் அணு எடையை கண்டுபிடித்தார். அதற்காக அவருக்கு 2வது முறையாக 1911 வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 2வது முறை தொடர்ச்சியாக நோபல் பரிசு பெற்ற பெண்மணியும் இவர்தான். அதன் பிறகு அவர் பல நாட்டினராலும் அழைக்கப்பட்டு பாராட்டப்பட்டார். பல பட்டங்களையும் பரிசுகளையும் பெற்ற பெண்மணியாவார். செய்யற்கரிய செய்த கியூரி அம்மையார் 1934 இயற்கை எய்தினார். கியூரி அம்மையாருக்கு பின் அவர் மகள் ஐரினும் மருமகன் ஜோலியட் கியூரியும் தொடர்ந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்காக 1935 நோபல் பரிசு பெற்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் 3 நோபல் பரிசு பெற்ற இச்சாதனை இன்று வரை உலகத்தில் எந்த குடும்பத்தினராலும் முறியடிக்கப்படவில்லை. இதுவே சாதனை பெண்மணியாகும், சாதனை குடும்பமாகும்.
நாலேஜ் ரூமின் அறிவொளி வியூவர்ஸ், இன்றைய பதிவில் மேரி கியூரி அம்மையார் பற்றிய செய்தற்கரிய அரிய சாதனைகள் பற்றி பார்த்தோம். இன்று நாம் பார்த்த பதிவு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். தொடர்ந்து மென்மேலும் பல்வேறான தகவல்கள் பதிவிட உள்ளோம். அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறான மேதைகளும் சாதனையாளர்களின் தகவல்கள் அடுக்கடுக்காக பதிவிட்டுள்ளோம். காணாதவர்கள் பிளேலிஸ்டிற்கு சென்று வீடியோக்கள் அனைத்தையும் காணலாம். மேலும் பல உலகின் அரிய தகவல்களை காண்பதற்கு நாலேஜ் ரூமினுடன் இணைந்திருங்கள். நாலேஜ் ரூமின் அறிவொளியுடன் இணைந்திருங்கள். உலகம் உங்கள் கைகளில். அறிவியல் கண்டுபிடிப்புகளும் சரி, அறிவு சார்ந்த தகவல்களும் சரி, உங்கள் உள்ளங்கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறோம். தொடர்ந்து இது போன்ற அனைத்து தகவல்களையும் காண்பதற்கு நாலேஜ் ரூமின் அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேரி கியூரி அம்மையார் சாதனை பெண்மணி மட்டுமல்ல, சரித்திர பெண்மணி. பணம்தான் தனக்கு தேவை என்று நினைத்திருந்தால் 50 லட்சம் டாலரை வாங்கி கொண்டு எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். ஆனால் மக்களின் நலன் முக்கியம் என்று மக்களுக்கு தானமாக தன்னுடைய கண்டுபிடிப்பை வழங்கிய இந்த பெண்மணியை போன்று பலரும் இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்துள்ளனர். அவர்களின் சரித்திரங்களை பின்பற்றி நாமும் சரித்திரம் படைப்போம்.